ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பெயினே இருக்காது. ஒரு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், திடீர்னு வேர்த்து போகுது, இல்லை மயக்கமாக வர மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கணும். இது கூட ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி லெஸ் தென் 45 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ்லேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது ரெகுலராக 45 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் போகணும். டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குக் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டாக 8 hours ஸ்லீப் பர் டே இருக்கணும். நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது மூணுத்துல எது இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் அ டாக்டர். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மூணுத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ரெகுலர் செக்அப்ஸ் எடுத்துக்கோங்க.